திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் தோல் பதனிடும் எந்திரத்தை லாரியில் கிரேன் மூலம் ஏற்ற முயன்றபோது பெல்ட் அருந்து எந்திரம் விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் எந்திரம் விழுந்த பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரம். நிச்சயமாக வாணியம்பாடி அருகே தோல் 17 இயந்திரத்தை லாரியில் ஏற்ற முயன்ற கிரேன் இயந்திரத்தின் பெல்ட் அறுந்ததால் ராட்சத்த இயந்திரம் கூலி தொழிலாளி மீது விழுந்து கூலி தொழில் உயிரிழப்பு. வாணியம்பாடி கிராமிய காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் தோல் தொழிற்சாலை தேவையான இயந்திரங்களை புதுப்பிக்க தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட ராட்சத இயந்திரம் மூலம் வடமாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைக்கு அனுப்ப லாரியில் ஏற்ற முயன்ற போது எதிர்பாராத விதமாக கிரேன் இயந்திரத்தில் இருந்த பெல்ட் அறுந்துள்ளது. இந்த ராட்சத இயந்திரம் கீழே நின்றிருந்த கூலி தொழிலாளி ஜெய்சங்கர் என்பவர் மீது அந்த ராட்சத இயந்திரம் விழுந்தது. இதில் மார்பு பகுதியில் பலத்த காயமடைந்த அவரை உடனடியாக பணியாற்றிய தொழிலாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த சம்பவத்துக்கு விரைந்து வந்த வாணியம்பாடி கிராம காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் கிரேன் இயந்திரத்தில் பெல்ட் அருந்து ராட்சத இயந்திரம் கூலி தொழிலாளி இறந்த சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தையும் ஏற்பட்டுள்ளது. இதன் சிசிடிவி காட்சியாகுவது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.